உன்னையும் அண்ணையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இப்படி டிராமா போட்டிருக்கான். என்ன சொல்ற ராஜோதர? இதெல்லாம் டிராமாவா? சத்தியமா டிராமா தான். இதுக்கு அந்த டாக்டரும் உடனே நிறைய பணம் கொடுத்து அவனையும் நடிக்க வச்சிருக்காங்க. அப்படியா விஷயம்? நான் என்ன பண்றேன்னு பாரு. நீங்க கவலையே படாதீங்க சம்பந்தி. இந்த கல்யாணத்தை நான் ஜாம் நடத்தி காட்டுறேன். காட்டுவீங்க. பொண்ணு பெத்தவன் நான் உயிரோட இருக்கும்போது என் சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு நான் பாக்குறேன். யோ எழுந்துரு. எதுக்காக இங்க வந்த? உன் உறவே வேணான்னு தானே நான் ஒதுங்கி வந்து இருக்கேன். புதுசா என் புருஷன் வழியா வந்து ஒட்ட பாக்குறியா? வாய மூடு. உன்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். உனக்கு ஒரு தடவை சொன்ன புத்தி வராது. ஏன் சுத்தி வந்து என் உயிரை எடுக்கிற? மரியாதை இங்க இருந்து போ. நான் சொல்றத கேளு. வாய மூடுங்க. இங்க இருந்து மரியாதையா போயிடு. இல்ல நான் பொம்பளையாவே இருக்க மாட்டேன். என்ன சொல்றது? இப்படி காரியத்துக்கு எடுத்துட்ட? பேசாத. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? எதுக்கு இந்த நாடகம்? பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வழியா இது? 1000 போய் சொல்லியாவது கல்யாணத்தை நடத்துவேன்னு சொல்லுவாங்க. நான் இன்னும் ஒரு போய் கூட சொல்லியே. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? காலமா சிவாவும் மீனாவும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா பேச்சு. அதுல மண்ணள்ளி போடணும்னு பாக்குறியே. அப்படி உன் பொண்ண குறுக்கு வழியில சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் நல்லா வாழ்ந்துருவான்னு நினைக்கிறியா? பாவி உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நான் இல்லையா விஷம் குடிச்சு செத்து இருக்கணும். நீ திருந்தவே மாட்டேயா? சத்தியமா நீ திருந்தவே மாட்டேன். கெட்டு போ. சாரதி, என்னையா சரோஜா கோவமா போறா? நீ வேற இடிஞ்சு போய் உட்காந்துருக்க. என்னாச்சு? ஆமாங்க, இடிஞ்சுதான் போச்சு. நான் கட்டி வச்சிருந்த மணக்கோட்டை இடிஞ்சு மண்ணோட மண்ணா போச்சு. புரியுற மாதிரி சொல்லு. நான் பண்றதெல்லாம் நாடகம் தெரிஞ்சு சரோஜா என்னை கிழின்னு கீழிச்சிட்டு போறா. என்னது? வாயில வரக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம நாடகம்லாம் அம்பலம் ஆயிடுச்சு. இதுல ராஜசேகர் வேற கூட இருந்தாரா? பாவம், அவருக்கு சேர்ந்து அர்ச்சனை நடந்தது. இனிமே அவர் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்னு தெரியல. மூஞ்சில முழிக்கிறது விடுங்க, அவர் காலில் கூட இனிமே நான் முழிக்க முடியாது. ஏன் மிலிட்ரி, இதெல்லாம் நாடகம்னு சரோஜாக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் எனக்கும் தெரியல. பிளான் பண்ணும்போது நானும் நீ மட்டும் தானே இருந்தோம். நம்மளை மீறி ஒரு 3வது மனுஷன் இருந்தானே. அந்த 4 செவரு தானே. செவரு பேசாத. ஆக மொத்தத்தில் 7 நாட்டு சனி என்னை விட்டு இன்னும் போகல. இப்படிலாம் ஆகும்னு எதிர்பார்க்கல சாரதி. நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? பாவம் சாரதி சொக்கலிங்கத்துக்கு சரிக்கு சமமாக அந்தஸ்தில் வளரக்கூடாதுன்னு விதி இருக்கு. இப்படி மனசு உடைஞ்சு பேசினா அப்படி? அதான் நான் இருக்கேன்னு சொல்கிறேன். இல்லை, ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன். எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சு மிலிட்ரி. இதுக்கெல்லாம் காரணம் அந்த விதி தான். விதி மேலே பழி போட்டு கம்னு இருக்க வேண்டியதான். இது பாரு சாரதி, நான் இருக்கேன்னு சொன்ன அப்புறமா அதே பேசிட்டு இருக்கேன். ஜெயிக்கிறவன் தோக்கிறதும் தோக்கிறவன் ஜெயிக்கிறதும் அரசியலில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலும் சகஜம்தான். நீங்கள் சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, இந்த அரசியலையும் நான் இல்லைல்ல. படு. சிவா, what a surprise. என்ன இந்த நேரத்துல? அது வந்து what? நான் எனக்கு தெரியும். என்ன பார்க்க தானே? கரெக்டா? என்ன பார்க்க தானே? I know. எனக்கு தெரியும் நீ என்ன பார்க்க தான் வந்திருக்கேன்னு. And I also know
உன்னால என்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு. ரைட்? என்னாலையும் தான். என்னாலையும் உன்னை பார்க்காம இருக்க முடியாது சிவா. மேடம். வாட்? மேடமா? பூஜா. Well, come on. Once again, I want to hear it from you. Please, please. எனக்காக. பூஜா, நீங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. Really? Oh my God! Look who is saying this. Oh my God, it's unbelievable. I'm so happy. பூஜா, என்ன திடீர்னு இப்படி குதிச்சிட்டு இருக்க? அம்மா, சிவா தமையால நான் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டான். ஐயோ, அவன் மயல எனக்கு இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. சிவா எங்கடி? இதோ இங்க. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்னாச்சு? ஏண்டி, உனக்கு நீயே பேசிட்டு இருந்தியே, பைத்தியத்தை பிடிச்சு போச்சா? எஸ் மம்மி, எனக்கு பிடிச்சிருச்சு. என்னடி? எனக்கு வந்து எனக்கு சிவாவை ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி. யாரு? நம்ம சிவாவா? மம்மி, நான் சொல்லு. வந்து சொல்லுடி. நான் சிவாவை விரும்புறேன் மம்மி. ஐயோ அம்மா, ப்ளீஸ்மா என்ன அப்படி பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இல்லடி, என் பொண்ணுக்கு இதெல்லாம் கூட தெரியுமான்னு ஆச்சரியமா இருக்கு. ஆமா போ, எனக்கே கூட தான் ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்றது? நான் டிசைட் பண்ணிட்டேம்மா. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு நான் ஆச்சுனா அது சிவாவோட தான். அப்படியா? ஐ லவ் யூ மம்மி. இப்ப எதுக்குடி ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்க? விஷயம் இருக்கே. அதானே பார்த்தேன். என்ன விஷயம் சொல்லு. அது மம்மி, நான் சிவாவை விரும்புற விஷயத்த நீதான் நான் தான் அப்பா கிட்ட சொல்லணுமா? அடி கழுத, இவனுமோ அப்பா கிட்ட பேசாத மாதிரி. அப்பா உன் பொண்ணு பேச ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த நாள் விடியறது கூட தெரியாது. இதுக்கு மட்டும் நான் வேணுமாக்கும். முடியவே முடியாது. அம்மா ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லாதம்மா. நீ யோசிச்சு பாரு, நானே போய் அப்பா கிட்ட எப்படி இந்த விஷயத்தை எடுத்து சொல்ல முடியும்? எனக்கு வெக்கமா இருக்காதா? எங்க பாப்போம், உனக்கு வெக்கப்பட கூட தெரியுமா? ஐயோ போமா, நீ கூட எனக்கு கிண்டல் பண்ற பாரு. ப்ளீஸ், இப்போ நீ அப்பா கிட்ட பேச முடியுமா முடியாதா? யோசிச்சு பாக்குறேன். ஐயோ யோசிக்காதமா ப்ளீஸ்மா, அப்பா கிட்ட பேசுமா எனக்காகமா. இப்ப தெரியுதா அம்மாவோட அருமை? ரொம்ப அழட்டிக்காம தயவு செஞ்சு அப்பா கிட்ட போய் பக்குவமா இந்த விஷயத்தை எடுத்து சொல்றியா? முயற்சி பண்ணி பாக்குறேன். வெயிட், அம்மா நீ யாருமா? நீ யாரு? நீ நினைச்சா முடியாததுன்னு ஏதாவது இருக்கா? நீ அப்படி சாதிச்சிட மாட்டே. You can do it. ரொம்ப குளிருதுடி, தாங்க முடியல. ஆளை விடு. ஏமா, வீட்டுல உனக்கு உட்கார்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். நானும் ஒரு முக்கியமான வேலையில தாம்மா இருக்கேன். இது எங்கேயும் போயிடாதுங்க, மூடி வைங்க. நான் சொல்றத கேளுங்க. சரி சொல்லு. நாளைக்கு ஆடிட்டர்கிட்ட கொடுக்கணும்மா. நாளைக்கு தானங்க? சரி சொல்லு. பூஜா கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா? தெரியுதே. என்ன சொல்லுங்க. என்ன, ஒரு கால விந்தி விந்தி நடக்கிறா, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சரியா போயிடும். இதையா நான் கேட்டேன்? ஏண்டி, உன் மனசுல நீ எதையோ நினைச்சுக்கிட்டு அதை நான் கெஸ் பண்ணி சொல்லணும்னா நடக்கிற காரியமா? அது இல்லைங்க, இப்பெல்லாம் அவ தனக்குத்தானே நிறைய பேசிட்டு இருக்கா, கவனிச்சிங்களா?
அதனால என்ன? எப்பவுமே அவ அப்படி இருந்தது இல்லைங்க. இப்பெல்லாம் ரொம்ப நேரம் ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறா. ஐயோ ஏண்டி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காடி. ரெஸ்ட் எடுத்தா சீக்கிரமா குணமாயிடுவா. அவன் நல்லதுக்கு தானே இது. இல்லைங்க, நான் சொல்ல வந்ததே வேற. ஆ? ஆ. ஆ. என்ன கிஷோர் சொல்லுப்பா, பொண்ணு கிடைச்சிட்டாளா? என்னடா இது அநியாயமா இருக்கு. 20 வருஷமா வளர்த்த பெத்தவங்க தேவையில்லை, 20 நாள் பழகினவன் தான் முக்கியம்னு உதறி தள்ளிட்டு போயிருக்கா. சச்ச வைத்தெரியுதுரா. காதலாம் காதல், கன்றாவி காதல். டேய் அழாதரா. என் ஃப்ரெண்டு கமிஷனர்கிட்டலாம் சொல்லியிருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வந்துருவாடா. ஆ சரி சரி, கிடைச்ச உடனே ஃபோன் பண்ணு. என் ஃப்ரெண்டு கிஷோர், அவன் பொண்ணு எவனோ ஒருத்தனை லவ் பண்ணாலாம், அந்த தடல பையலோட ஓடி போயிட்டாலாம். சே நான்சென்ஸ். காதல் கத்திரிக்கான்னு யாராவது வந்து என்கிட்ட ஏதாவது சொன்னாங்க, வெட்டி போட்டுருவேன், வெட்டி கொலை. ஏதோ சொல்லணும். நீ என்ன? ஒண்ணு இல்லைங்க. ஒன்னும் இல்லையா? ஏண்டி முக்கியமான வேலையா இருந்தேன், அது தூக்கி வச்சுட்டு உடனே பேசணும்னு இப்ப கேட்டா ஒண்ணும் இல்லைன்ற. காலையில பேசலாங்க, எனக்கு தூக்கம் வருது. இந்த பொம்பளைங்களே என்னால புரிஞ்சுக்க முடியலப்பா. 25 வருஷத்துக்கு மேல ஆகுது கல்யாணம் ஆகி, இன்னும் இதுங்கள. சே ஏய் நில்லடி. சரோஜா கொஞ்சம் கதவு தரமா. அம்மா, அப்பா அம்மா. அம்மா, அந்த மனுஷன் இனிமே இந்த வீட்ல கால் எடுத்து வைக்கவே கூடாது. அம்மா கண்ணு, அப்பா வந்திருக்கேன், நீயாவது வந்து கொஞ்சம் கதவு தரமா. அம்மா பாவம். நீ போய் கதவை திறந்து பாரு, கையை அப்படியே ஒடிச்சு வச்சிருவேன். ஏய் சனினுங்களா, யாராவது வந்து கதவு தரங்கடி. யோ போய் அப்படியே. இனிமே இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. சரோஜா, உன் கோபத்தில் இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது. நான் செஞ்சது தப்பு தான், அதுக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. யோ, நீ நடத்தின நாடகத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாதுயா. எப்ப நீ என் அண்ணனோட சம்பந்தம் பண்ண நினைச்சியோ அப்பவே நான் உன்னை உதறி தள்ளிட்டேன். இனிமே மூஞ்சிலே முழிக்காதே, போ அப்படியே. ஒரு சனியம் தொலைஞ்சதுன்னு நாங்க நிம்மதியா இருப்போம். அப்படி என்ன நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன்? என் பொண்ணு ஒரு நல்ல இடத்துல வாக்கப்படணும்னு ஆசைப்பட்டேன், இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிறியே? இத பாரு, என் அண்ணன்காரனை பத்தி உனக்கு முழுசா சொல்லி இருக்கேன். அப்படி தெரிஞ்சிருந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கியே, என்ன அயோக்கியத்தனையா இது? ஏன் என் பொண்ணு நல்லா வாழணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? அந்த வீட்டுல போய் மாப்பிள்ளை கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அங்க போய் என் பொண்ணு வாழறதுக்கு பேசாம இங்கேயே மூளையா இருக்கலாம். உன் லட்சணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? என் அண்ணன்காரனுக்கு சம்மந்தி ஆயிட்டா அப்பப்ப உனக்கு 500 1000ன்னு தேரும். அதை வச்சு தண்ணி அடிக்கலாம், சீட்டாடலாம், ஊரை சுத்தி திரியலாம். அதானே உன் எண்ணம்? சத்தியமா இல்ல சரோஜா, உன் புருஷன் அவ்வளவு கேவலமானவன் இல்ல. எனது புருஷனா? வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்றேன், என்கிட்டயே வந்து இந்த வார்த்தையை சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? உன்னோட குப்பை கொட்டது போதும், மரியாதை போயிடு அப்படியே. இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத. ஏய், இதான் உன் முடிவா? ஏன் முடிவு இல்ல, எங்க முடிவு. இனிமே பொண்ணை பார்க்கணும்னு அப்படி இப்படின்னு ஏதாவது கதை விட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அம்மா. ஏய், என்ன அம்மா நுமானிட்டு போவல போவல, பெருசா அப்பா பாசம் பொத்துக்கிட்டு. ஓகே ஓகே, உன் வீம்பு எவ்வளவு நாள் நானும் பாக்குறேன். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய், சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய், கண்ணில் நிறைந்த கன்னித்தா
கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே